சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உடன் அமைச்சர் நேரு உடன் இருக்கிறார். சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மழை தொடர்பாக அவ்வப்போது உடனுக்குடன் தகவல்களை கேட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறப்பித்து வரக்கூடிய நிலையில் தற்போது அவர் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இந்த நிலையில் சென்னைக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் சில இடங்களில் கனமழையாகவும் பல இடங்களில் மிதமான மழையாகவும் விட்டுவிட்டு பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது மழை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நேற்று முதலே பம்பரமாக சுழன்று தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்வையிட்டு உடனடியாக அகற்ற துணை முதலமைச்சர் உத்தரவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். விவரங்கள் சதீஷ். கண்டிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் வரும் கட்டுப்பாட்டு அறைக்கு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது மழைநீர் தேங்கிய இடங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். மழைநீரை வெளியேற்றும் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் விட்டு விட்டு பெய்யும் மழை அதன் நிலை குறித்தும் மழைநீர் தேங்கும் இடங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்ட போது அமைச்சர் சேகர் பாபு மற்றும் நேரு அவர்கள் உடனிருந்தனர். சுரங்கப்பாதைகள் மற்றும் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகள் குறித்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மழை பாதிப்பு தொடர்பாக வரும் புகார்கள் குறித்தும் மழைநீர் தேங்கிய இடங்கள் தொடர்பாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்து தற்போது ஆய்வினை மேற்கொள்வதற்காக களத்திற்கு சென்றுள்ளார்.